உள்ளே புகுந்து வீட்டை சுக்குநூறாக்கிய கும்பல். கல்லூரி மாணவியை தாக்கிய கொடூரம். தட்டி கேட்ட கீரை வியாபாரி வீட்டின் மீது கோவையில் நள்ளிரவில் வெறிச்செயல். கோவையில் கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய 19 வயது பொறியியல் கல்லூரி மாணவியை வழிமறித்து தாக்கியதோடு அதனை தட்டி கேட்ட ஏழை கீரை வியாபாரியின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்து டிவி, பீரோ, இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் சுக்குநூறாக அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை வழுக்குப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார், கல்பனா தம்பதியினர். கூலி வேலை செய்து வரும் இவர்கள் தினசரி கீரை வியாபாரம் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை கவனித்து வருகின்றனர். இவர்களது 19 வயது மகள் கோவையில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை கல்லூரி முடிந்து அந்த மாணவி வீடு திரும்பிய போதுதான் அந்த விபரீதம் அரங்கேறியுள்ளது. மாணவியின் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் காத்திருந்த சில உள்ளூர் இளைஞர்களில் சூர்யா என்ற இளைஞர் திடீரென மாணவியின் கல்லூரி அடையாள அட்டையை பறித்து அவரை தாக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து தெரிந்ததும் பதறிப்போன தந்தை சிவக்குமார் தனது மகளை தாக்கிய சூர்யாவை நேரில் சென்று தட்டி கேட்டுள்ளார். பின்னர் இந்த அநீதி குறித்து தனது மகளை அழைத்து கொண்டு வழுக்குப்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க விரைந்துள்ளார். சிவக்குமார் தனது மகளுடன் காவல் நிலையம் சென்ற நேரத்தை பயன்படுத்திய சூர்யா மற்றும் அவனது நண்பர்கள் நள்ளிரவில் சிவக்குமாரின் வீட்டிற்குள் அராஜகமாக புகுந்துள்ளனர். கதவை உடைத்து உள்ளே புகுந்த அந்த கும்பல் வீட்டில் இருந்த டிவி, பீரோ, கட்டில், நாற்காலி மற்றும் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் என அனைத்து பொருட்களையும் வேகமாக அடித்து நொறுக்கி சுக்குநூறாக்கினர். சிவக்குமார் அவரது மகளை உயிரோடு கொல்லாமல் விடமாட்டோம் என பயங்கர ஆயுதங்களுடன் கத்தியுள்ளனர். இதனை பார்த்து பதறிப்போன அவரது தம்பி, இப்படி செய்யாதீர்கள் என கேட்டு வந்த அக்கம் பக்கம் உள்ளூர் மக்கள் மீதும் பாத்திரங்களை வீசி அட்டூழியம் செய்து உள்ளனர்.